வெல்கம் டு எக்ஸ்ட்ரீம்ஸ். இன்னைக்கு உங்களை ஒரு புது வீடியோல சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இது வரைக்கும் நம்ம எக்ஸ்ட்ரீம்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாம ஆட்டோமொபைல் சம்பந்தமான அன்பாக்சிங், ரிவ்யூ மற்றும் எக்ஸ்ட்ரீம்ஸோட ஆஃபர்ஸை மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் நம்ம எக்ஸ்ட்ரீம்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க எல்லா வியூவர்ஸ்க்கும் ரொம்பவே நன்றி. வாங்க இப்போ நம்ம வீடியோக்கு போகலாம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ப்ராடக்ட் எக்ஸ் மொபைல் ஸ்டாண்ட் ஹெவி. இந்த மொபைல் ஸ்டாண்டோட ஃப்ரண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா எக்ஸ் டைப்பில் ஹெவி மெட்டல் கிளாம்ப் இருக்குது. அண்ட் அந்த கிளாம்போட 4 எண்ட்லையுமே ரப்பர் பூஸ்ட் மெட்டீரியலில் கவர் ஆகிருக்கு. மொபைல் ஸ்டாண்டோட சென்டரில் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் மெட்டீரியல் அண்ட் சைட்லையுமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே பிளாஸ்டிக் மெட்டீரியல். அண்ட் மொபைல் ஸ்டாண்டோட எண்டில் ஹெவி மெட்டல் கிளாம்ப் இருக்குது. ஸோ இந்த கிளாம்ப் யூஸ் பண்ணி நம்ம ஈஸியாக எல்லா மாடல் வண்டியிலையும் ஃபிட் பண்ணிக்கலாம். அண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கான ஸ்க்ரூ இருக்குது. இந்த ஸ்க்ரூவை லூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் மொபைல் ஸ்டாண்டை வண்டியில் ப்ளேஸ் பண்ணதுக்கப்புறம் எந்த பொசிஷனில் வேணாலும் அட்ஜஸ்ட்மெண்ட்டும் பண்ணிக்கலாம். அண்ட் இது கூட பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ரப்பர் புஷஸும் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டிக்கரை நீங்கள் சென்டரில் பார்த்தீங்கன்னா ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா மொபைல் ஸ்க்ராச் ஆகாமல் இருக்கிறதுக்கு யூஸ் ஆகும். அண்ட் டாப் சைடில் இருக்க 4 கார்னரில் இருக்க புஷ் பார்த்தீங்கன்னா தொலைஞ்சிருச்சுன்னா அதுக்கு பதிலாக எக்ஸ்ட்ரா 2 ரப்பர் புஷ் இருக்குது, அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த மொபைல் ஸ்டாண்ட் யூனிவர்சல் டைப். நீங்கள் எந்த மாடல் பைக் வச்சுருந்தாலும் சரி, எல்லா மாடல் பைக்லேயுமே இந்த மொபைல் ஸ்டாண்டை ஃபிட் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மிரரில் வர போல்டு இல்லை பிரேக் அடிக்கிறப்போ அந்த சைடில் ஒரு போல்டு இருக்கும். ஏதாவது ஒரு போல்டில் நீங்கள் இந்த மொபைல் ஸ்டாண்டை ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஸ்டாண்டோட சைஸ் பார்த்துடலாம். ஃப்ரண்ட் சைடில் டாப் டு பாட்டம் டோட்டல் சைஸ் 11.5 சென்டிமீட்டர். மொபைல் ஸ்டாண்டோட லெஃப்ட் டு ரைட் டோட்டல் சைஸ் 5.5 சென்டிமீட்டர். ஸோ நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணதுக்கப்புறம் இதோட டோட்டல் சைஸ் பார்த்துடலாம். எக்ஸ்பேண்ட் பண்ணதுக்கப்புறம் லெஃப்ட் டு ரைட் டோட்டல் சைஸ் 11.5 சென்டிமீட்டர். எக்ஸ்பேண்ட் பண்ணதுக்கப்புறம் டாப் டு பாட்டம் டோட்டல் சைஸ் 5.5 சென்டிமீட்டர். அண்ட் மொபைல் ஸ்டாண்டோட டோட்டல் லென்த் 16 சென்டிமீட்டர். ஸோ இதில் மொபைல் ப்ளேஸ் பண்ணுறது ரொம்பவே சிம்பிள் தான். நீங்கள் சைடில் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா போதும். சென்டரில் மொபைல் ப்ளேஸ் பண்ணிவிட்டு நீங்கள் திருப்பி விட்டுறலாம். ஸோ இது நல்லா க்ரிப்பாகவே இருக்குது. அண்ட் இந்த புஷ் எதுக்குன்றதை சொல்லியிருந்தேன். ஸோ அது எதுக்குன்னு நான் இப்போ காட்டுறேன். ஸோ இந்த எக்ஸ்ட்ரா புஷ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கிரிப் இன்னும் பத்தலை அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த பேக் சைடில் இருக்க கிளாம்பை ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த புஷ்ஷை இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ப்ளேஸ் பண்ணதுக்கப்புறம் 4 எண்ட்லையுமே இந்த ரப்பர் வச்சு க்ளோஸ் பண்ணிடுங்க. ஸோ இந்த மாதிரி ரிப்ளேஸ் பண்ணிட்டீங்கன்னா மொபைலுக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா கிரிப்பு கிடைக்கும். ஸோ நார்மலாக நீங்கள் மொபைல் ப்ளேஸ் பண்ணிவிட்டு இந்த கிரிப் இன்னும் பத்தலை அப்படின்னா இந்த எக்ஸ்ட்ரா புஷ் இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், இன்னும் கொஞ்சம் கிரிப்பாகவே இருக்கும். அண்ட் இந்த மொபைல் ஸ்டாண்ட் யூனிவர்சல் டைப். ஸோ நீங்கள் எந்த மாடல் பைக் வச்சுருந்தாலும் சரி, எக்ஸாம்பிளுக்கு ஹோண்டா மாடல் சிபிஆர், RS, NS, 220, RN5, V1, V2, V3 எந்த மாடல் பைக் வச்சுருந்தாலும் சரி, எல்லா மாடல் பைக்குக்குமே நீங்கள் இந்த மொபைல் ஸ்டாண்டை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வெளியெல்லாம் லாங் ட்ராவல் போகிற மாதிரி இருந்தால் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பட்டனை தட்டி விடுங்க. கையோட உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், இன்ஸ்டா மற்றும் எதில் அக்கௌண்ட் வச்சிருக்கீங்களோ எல்லாத்துலேயுமே ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்துக்கள் மற்றும் ஆல்ரெடி நீங்கள் இந்த ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணியிருந்தா அந்த ப்ராடக்ட்டை பற்றி உங்களோட ரிவ்யூவையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது மாதிரி ஆட்டோமொபைல் சம்மந்தமாக நாங்கள் எந்தெந்த ப்ராடக்ட் ரிவ்யூ பண்ணணும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்களோ அந்த ப்ராடக்ட்டோட டீட்டெயிலை கீழே கமெண்ட்ஸில் அப்டேட் பண்ணுங்கள். நாங்கள் கூடிய சீக்கிரம் வீடியோ அப்லோட் பண்ணுறோம். இவ்வளோ நேரம் பேசியும் நீங்கள் என்ன எக்ஸ்ட்ரீம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடிய சீக்கிரம் அடுத்த ஒரு புது ப்ராடக்ட்டோட உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் பாய் ஃப்ரம் எக்ஸ்ட்ரீம்ஸ் டீம்.